பணம் வர்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நான் செய்றேன். ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போனா தான் வந்து நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ எந்த கோவிலுக்கு போனா நமக்கு பண வரவு அதிகரிக்கும் மேம்? ஃபஸ்ட்டு அவங்க குலதெய்வம் கும்பிடணும். குலதெய்வம் கும்பிட்டு தான் எந்த கோயிலுக்குனாலும் போகணும். ஒரு சிலர் திருப்பதி வச்சுக்குவாங்க. டைரக்ட்டா அதாவது நான் சம்பாதிக்கிறதுல உனக்கு இவ்வளவு தர்றேன் அப்படிங்கிற மாரி வச்சுக்குவோம். ஒரு சிலர் மாசாணி அம்மன வச்சுக்கலாம். புரியுதுங்களா? மாசாணி அம்மன் தெரியுமில்ல? பொள்ளாச்சிக்கு ம். பக்கத்துல இருக்கிற மாசாணி. அந்த கோயில்ல டைரக்ட் வச்சுக்குவாங்க. ஒரு உண்டியல் மாரி வச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு ரூ. 1,00,000 இந்த வருஷம் ரூ. 1,00,000 வருதுன்னு வைங்களேன், உனக்கு ஒரு ரூ. 30,000 போடுறேன். அந்த மாரியெல்லாம் வச்சுக்குவாங்க. பழனி முருகன வச்சுக்கலாம். பழனி முருகன் வந்து தொழிலுக்கு மிக மிக அற்புதமான தெய்வம். ம். அந்த தெய்வத்த வச்சுக்கலாம். இந்த மாரி ஒரு சில தெய்வங்கள் அவங்க வச்சு அவங்க ஜாதகப்படி அது 10ஆம் அதிபதி எங்க இருக்குன்னு பார்க்கணும். 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். அவர் என்ன சாரன் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அந்த தெய்வத்த அவங்க தொடர்ந்து வழிபட்டு வர 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 கான்டாக்ட் மாரி வச்சுக்கிறது. இப்ப எனக்கு வர வருமானத்த, லாபத்த நான் இவ்வளவு தர்றேன். அது மாரி வச்சுக்கிட்டும்போது அவங்களுக்கு நல்லா நிக்கும். தொழிலு நல்ல வளர்ச்சியாகும். மணி ஃப்ளோவும் நல்லா இருக்கு. மணி குரோத்தும் நல்லா இருக்கும். மேம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சது. ஆனா மறுபடியும் நாளைக்கு பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு என்ன மாரியான தீர்வு மேம்? அதான் அந்த பிரச்சனைகள தீர்க்கிறதே யாருன்னு தெரியுங்களா? லட்சுமி நரசிம்மர் தான். ஏன்னா, நம்ம போய் என்ன கேட்டாலும் நாளைக்கு தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நாளை என்ற சொல்லுக்கே இடமில்லை அவர்கிட்ட. லட்சுமி நரசிம்மர் கிட்ட. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, லட்சுமி நரசிம்மர் கிட்ட நியாயமான கோரிக்கை. ம். இப்ப எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகள தீர்த்து குடு. எனக்கு ஒருத்தருக்கு நான் கடன் குடுக்கணும். எனக்கு இந்த கடன குடுக்குற அளவுக்கு எனக்கு வருமானத்த குடு. இந்த மாரி என்னுடைய பிரச்சனைகள தீர்த்து குடுன்னு லட்சுமி நரசிம்மர கும்பிடலாம். அதாவது பக்கத்துல உள்ள லட்சுமி நரசிம்மரையும் கும்பிடலாம். ஒரே கோட்ல 3 நரசிம்மர் இருக்கிறாரு. நீங்க யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே கோட்ல 3 நரசிம்மர் இருக்கிறார். அந்த கோவிலுக்கும் போடலாம். அது எல்லாத்தையும் விட நாமக்கல்ல ஒரே மலையில லட்சுமி நரசிம்மர் சுற்றிலும் 9 கோள்கள். 9 சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 9 கிரகங்களையும் போட்டு நடுவுல வந்து லட்சுமி நரசிம்மர். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி நெறைய கிளையண்ட்டுக்கு சொன்னேன். நல்ல சக்சஸ்ஸு. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பரவால்ல அப்படின்னு. அதாவது பிரச்சனைகள் நமக்கு எந்த பிரச்சனையும் வராம ம். இருக்கணும் அப்படின்னு நம்ம போய் அந்த சாமிகிட்ட கும்பிட்டு வந்துட்டோம்னா, நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் தான்.